இப்போ வந்து ஒரு கணவன் சிறையில் இருக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு அந்த அம்மா தாலாட்டு பாடுறாங்க. இது சத்தியம்ன்ற படத்தில், காதலிலே பற்று வைத்தாள் அன்னையடா அன்னை, கண்மணியே உறவு வைத்தாள் உன்னையடா உன்னை அப்படின்னா. அவங்க செட்டிநாட்டு ஆளுங்க, அவங்களுக்கு கணக்கு தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, பற்று வைத்தால் உறவு வைத்தால் எப்படி அழகாக எடுத்துறாரு பாருங்க. அந்த மாதிரி அவங்க அந்த குழந்தை வந்து அங்கே அப்பா ஜெயிலில் இருக்காரு, குழந்தைக்கு தாலாட்டு பாடின அந்த அம்மா. அப்போ அவங்க வரி பாருங்க, தேவகி வயிற்றில் காரிய கண்ணன் சிறையில் பிறந்தானே, அவன் நண்பன் துணைவன் வாசுதேவன் அருகினில் இருந்தானே, என்னரு மகனே நீ வரும் வேளை தந்தை அருகிலையே, உன் இருவி அழகை நான் விழியாலே காணவும் வழி இல்லையே, காணவும் வழி இல்லையே, உன் இருவிழி அழகை 4 விழி அலை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் முடியலையடா உன்னை. எப்படி எழுதுறாருங்க. இதுலேயும் வரலாறு வந்தாச்சு, புராணம் வந்தாச்சு, ஒரு கதை வந்துடுச்சு, கண்ணன் எங்கே பிறந்தாரு என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் அப்பாவுக்கும் வளர்த்த மகனுக்கும் ஒரு பாச போராட்டம், ஒரு தொழில் போராட்டம். இப்போ அவருக்கு அதுக்கு அந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தைன்னா, வளர்ந்த கடா மாரில் பாய்ஞ்சுது, இவ்வளோதான் அந்த அங்கே கான்செப்டாக தான். இப்போ கண்ணதாசன் எழுதுகிறாரு, 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 என வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்தையின் கண்ணனோ தன்மையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே. 3 என வைத்ததோ மன்னவன் தலையிலே. அப்போ மீது 2 அடி அந்த கதை உள்ளே மறைஞ்சிருக்கா இல்லையா? மறைஞ்சிருக்குங்களா? அதான் இங்கேயோ ஒரு வாமன அவதாரம் புதஞ்சிருக்கு. இந்த 2 வரியில் ஒரு வாமன அவதாரத்தை சொல்லிட்டார். அப்போது வளர்த்தேன் கண்ணா என் நெஞ்சில் வச்சுட்டான் காலை, இப்போ உதைத்திட்டான்னு என்ற வளர்த்த கடை மாறுற பாய்து அப்படி வந்தாச்சு. அவதாரம் மாறிட்டே இருக்கும், ஆனால் இதுதான் நடக்கும், காலங்காலமாக இதுதான் நடக்கும் என்றது அந்த நடைமுறை நடப்பு எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவர் மேல் தொடுத்ததோ அர்ஜுனன் கௌரவம். அறிவு கொடுக்கணுன்றது அவருடைய ஒரு நினைப்பு, படத்தினோட பேருக்காக கௌரவம் செய்திருக்காரு, அவருடைய கடமை. அவர் மேல் தொடுக்க அந்த கடைசியில் வந்து இந்த அர்ஜுனன் கண்ணன் வரவன் இல்லையா உபதேசம், அப்போ வரும்போது என்ன சொல்லுவார், துரோணர் மேலே ஏறினா ஐயோ என் குருவெல்லாம் நிற்கிறாங்களே நான் எப்படி எறியுறது, ஆனாலும் எரிந்தான், அதுதான் அவர் மேல் தொடுத்ததோ அர்ஜுனன் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நம்ம 1955 நீதிபதினு ஒரு பாடலுங்க. அந்த பாடலை நம்மளாம் சிந்திச்சே இருக்க மாட்டோம். உண்மையிலேயே அந்த காலத்தில் பழைய காலத்து படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அந்த காலத்தில் என்னென்னா என்னெல்லாம் சொல்ல முடியும், எப்படியெல்லாம் சொல்ல முடியும், எங்கெல்லாம் புகுத்த முடியும், அப்படி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பாடல் 1955 நீதிபதினு ஒரு படம் வந்தது. கே.ஆர். ராமசாமி, ஏபி கோமலாம் பாடுறாங்க. ஒரு அண்ணனும் தங்கையும் பாடுறாங்க. அண்ணன் சாணா பிடிக்கிற தொழில் செய்கிறவர், தங்கை பூ விற்கிறாங்க. இப்போ இவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்குது, இவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு எழுதுறாரு கவியரசர் கண்ணதாசன். பறக்குது பார் பொறி பறக்குது பார், பதறிடும் 7 நெஞ்சு சிதறிடும் கொடி எண்ணம் போல. அதுக்கு சாணம் பிடிக்கும் போது பொறி பொறியாக பறந்து வருது இல்லைங்களா, பதறிடும் 7 நெஞ்சில் சிதறிடும் பொறியை போல பறக்குதான். எங்கேருந்து எங்கே போயிட்டார் பாருங்க. அது ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை. அதெல்லாம் அப்போல்லாம் பொது உடைமை, அவர் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தார், அதனால் அந்த ஒரு பொது உடைமை சிந்தனையெல்லாம் அவருக்கு அப்போ இருக்கும். அதே பெண் பாடுறா, அவங்க தங்கை எப்படி பாடுறா, சிரிக்குது பார் மலை சிரிக்குது பார், களங்கம் சிறிதுமின்றி கருது போகும் நினைவுமின்றி. சாயந்தரம் வாட போகுது, காலையில் பூத்தா சாயந்தரம் வாட போகுது. ஆனால் அந்த பூவினோட சிரிப்பு பார்க்குறவர்களையும் சூடிக்கொள்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் தொற்றிக்கொள்கிறதா இல்லையா? அதுதான் கவியரசர் கண்ணதாசன். அப்புறம் அதில் ஒரு பாடல் வருதுங்க. அந்த அந்த பாருங்கள் எதுலெல்லாம் கொண்டு வந்து அந்த இது திணிக் புராணத்தையோ வரலாறு திணிக்கிறாரு என்று சொல்கிறதுக்கு, பாண்டியன் சபையினிலே நீதி கேட்கவே பாய்ந்தெழும் கண்ணகி போல் பறக்குது பார். எங்கள் எடுத்துன்னு வந்து ஏதை கொடுத்தாரு பாருங்க. பாண்டியன் சபையினிலே நீதி கேட்க துடித்தெழுந்த கண்ணகி போல் அந்த பொறி பறக்குது, அப்படி கிளம்புது அப்படி அது சொல்கிறாங்க. அதாவது கம்பராமாயணத்தில் சொல்லுவார் கம்பர், அந்த சீதை வில்ல உடைக்கிறதுக்கு ராமன் எழுந்தபோது வேள்வியில் ஊற்றின நெய் போல் எழுந்தாருன்னு எழுதுவார். அந்த தீ எழுதுக்கும் போது அவருக்கு அப்படி தோணுது,
இவங்க இந்த பொறி பறக்கும்போது கண்ணகி எழுந்த மாதிரி இவருக்கு தோணுது, அப்படி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் பாடுறா, தங்கை பாடுறா, வீரரை வென்று வந்த சேரன் மன்னனாம் அந்த வீராதி வீரனை போல் சிரிக்குது பார் அப்படின்னு. சேர மன்னன் போய் ஜெயிச்சுட்டு வந்தார் இல்லையா வடக்கில், அதையும் கனக விஜயன் அதையும் சொல்லி இந்த பாடலில் வைக்கிறார். அப்படி என்ன எங்கெல்லாம் எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போகிறவர் கவியரசர் கண்ணதாசன். மன்னாதி மன்னன் என்ற படம் நமக்கு தெரியும். அச்சம் என்பது மடமேடா. எம்ஜிஆர் கூட தினமும் அவர் காரில் போகும்போது முதல்ல இந்த பாட்டை தான் கேட்பாராம். அப்படி ஒரு எழுச்சியும் வீரமும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல், உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பாடல். அதில் வரும், கனக விஜயனின் முடிதனை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன் இமய வரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. கனக விஜயன் என்ற 2 மன்னர்கள், ஒரு மன்னர் கிடையாது, பாட்டில் ஒன்றா இருக்காம தெரியும். அது 2 மன்னர்கள் தலையில் கல் எடுத்துன்னு அவங்கள ஜெயிச்சு கல் எடுத்துன்னு வந்து அங்கேருந்து கண்ணகிக்கு சிலை வைத்தான் என்பது வரலாறு. அதை இங்கே புகுத்தியிருக்கிறார். இப்போ இமய வரம்பின், இமயமலை, இமய எல்லை, அது எவ்வளோ அழகாக வரம்பின்னு ஒரு சொல்ல போட்டு அந்த அதாவது தமிழ் சும்மா தமிழ் தெரியல கிடைக்கலலாம் சொல்லக்கூடாதுங்க. எவ்வளோ வார்த்தைகள் தமிழ் விழுந்து கிடக்கிறது. எல்லை, வரை எல்லாமே சொல்லலாம். இங்கே வரம்புன்றதை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ரொம்ப அழகு அது. அதே மாதிரி கருவினில் வளரும் மழலின் உடையில் தைரியம் கொடுப்பால் தமிழ் அவர் கூட சொன்னார். அது மாதிரி அது என்னென்ன வளையல் சத்தம் கேட்டாவே குழந்தை திரும்பி பார்க்கும். அப்படி ஒரு பொதுவான வழக்கமான குரல்லாம் கேட்டால் குழந்தை வயிற்றில் இருந்தால் கூட திரும்பி பார்க்கும் என்பதுக்காக தான் சீமந்தில் வளையல் போடுறோம்னா நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி சொல்கிறோம், அன்றைக்கி அந்த அறிவியல் பேசியிருக்காரு அவர். கருவில் வளர குழந்தை கூட தைரியம் கொடுப்பால் தமிழ், நீ தைரியம் கொடுத்தீங்கன்னா அது தைரியமாக வளரும் அப்படின்னு கருவுற்ற பெண்களுக்கு சொல்கிற வார்த்தை அது. அப்படின்னு அதுலேயும் ஒரு விஞ்ஞானம் வச்சு எழுதியிருக்கிறார். அப்புறம் மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம், அதில் எங்கள் திராவிட திருநாடேன்னு ஒரு படம் பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தொகையராவிலேயே ஒரு புவியியல் அந்த வரைவாங்கல்ல வரைபடம், அதை எழுதியிருப்பார் பாருங்க. பிந்தியம் குமரிடை விளங்கும் திருநாடே, 2 வந்தாச்சா, இப்படி நெடுக்கு வாட்டில் சொல்லியாச்சு. விந்தியம் குமரிமலை, இது 2க்கு நடுவில் இருக்கிறது இமயமலை கிடையாது, விந்திய மலை நடுவுலேருந்து இது தென்னாடு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்புறம் வேலேந்து மூவேந்தர் ஆண்டிருந்த தென்னாடே, இயல் இசை நாடகம், நமக்கு என்ன பழக்கம், இயல் இசை நாடகம் பழக்கம், அறம் பொருள் இன்பம் திருக்குறள் இருக்குது, இதெல்லாம் அந்த பாட்டில் வந்துடுதுங்க தொகையரால். அப்புறம் விளங்கும் செந்நாடைன்னு சொல்லிட்டு எங்கள் திராவிட பொன்னாடை கலைவாழும் தென்னாடையில் சொல்கிறார், சரித்திரம் பாடும் காவேரி இளம் தலைக்கொடி போலே ஓடுகிறாள். அப்போலாம் காவேரிலாம் நல்லா ஓடி இருக்கு. தங்கம் வளர்த்த மதுரையிலே எங்கள் தமிழ் மகள் தமிழ் இசை பாடுகிறாள். வீகளை போலே குமரியின் மேலே மீன் மகள் துள்ளி ஆடுகின்றாள். விளையாடும் வைகை அழியாத பொய்கை திசைதோறும் இசைப்பாடும் தாய்நாடே. இப்படியெல்லாம் அந்த வரலாறு மொத்தம் இதில் அடக்கிடுறாரு. அந்த புவியியல் வரலாறு இலக்கியம் எல்லாம் அதில் அடங்கியாச்சு. சிங்களத்தீவின் கடற்கரை எங்கள் செந்தமிழ் தோழர் அழகு செய்தார். எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார். விளைகின்ற செல்வம் வளர்கின்ற தங்கம் திசைதோறும் இசைப்பாடும் தமிழ்நாடு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எகிப்தில் சிங்களத்துக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடெல்லாம் போயிருக்கோம்னா என்ன தெரியுது, கடல் வழி வணிகம் நடந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆவணம் இல்லையா. அப்பெல்லாம் வச்சு எழுதணும். அதுதான் இப்போ நம்ம கீழடையில் எதை வச்சு கிடைக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பின்னாளில் ஒரு ஆவணமாக மாறும். அதற்கு தான் நல்ல அழகான சொற்தமிழ்லாம் போட்டு தான் கவிதை எழுதணும். சும்மா தென்றலே பூவே மலரே நிலவேன்னு எழுதக்கூடாது. ரொம்ப இப்போ நடைமுறை செய்திகள் எல்லாம் போட்டு கவிதைகள் எழுதினீர்களானால் உங்கள் 200 ஆண்டு கழித்து உங்கள் கவிதை பேசப்படும், 500 ஆண்டு கழித்து உங்கள் கதை. செந்நீர் புலம் பயனீர் இது யாதும் யாயும் ஊராய் யாயும் யாயும் யாராகினாரோ அந்த பாடல் ஒரே ஒரு பாடல் தான் அவர் எழுதினார். முன்னியதில் பின்னியும் கிடைக்கல, அது கிடைச்சி ஒரே ஒரு பாடல் இன்னி வரைக்கும் பேசுது. காதலுக்கு உதாரணமாக ஊமையாக அதுதான் பேசப்படுகிறது. அப்படி கேள்வி பிறந்தது அன்று அப்படின்ற ஒரு பாடல், ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்றது மாறாதோ, அரசன் இல்லாமல் ஜனங்களாலும் காலமும் வாராதோன்னு அன்றொரு காலம் ஏங்கினாங்க. இப்போ கிடையாது, அப்போ அன்றொரு காலம் ஏங்கியது ஒன்று, இன்று கிடைத்தது பதில் இன்று. அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பதில் கிடைச்சி. இதுக்கெல்லாம் கூட ஒரு ஆவணம் தான் நான் சொல்வேன். இன்று கிடைத்தது பதில் இன்று. அப்போ வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமான்னு அதில் ஒரு வரி வரும். பாரதியார் சொன்னார், சந்திரமண்டலத்து இயல் தெளிந்த அறிவோம் சொன்னார். அதே மாதிரி தான் இவர் சொல்கிறார். அப்படி இது எழுதும்போது 64, ஆனால் 69 தான் அப்போல போய் இறங்குது. அப்போ இப்படி ஆசைப்பட்டார், நடந்துருச்சு. ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டு வந்தான் உயிர் கொண்டு, உயிரோட வந்துட்டாங்க, ஆபத்து எதுவும் நடக்கலை, வந்துட்டாங்க. அதையும் அழகாக அந்த சொற்களில் வைத்து என்ன அழகாக எழுதியிருக்கிறார்னா அத்தனை சிறப்பு. கவியரசர்
இலக்கியம் என்ற பேரில் விஞ்ஞானம், வரலாறு, புவியியல், காதல், இலக்கியம், ஆன்மீகம் சொல்லாததே இல்லை என்று சொல்லி பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றியும் சொல்லி நிறைவேற்றேன். வணக்கம்.